ஹலோ ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் சார். எங்கே இருக்கீங்க மதி? வீட்டை சார். மதி, ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்கு, அதுக்கு தான் எடுத்து நான். சார் நான் டே லீவ் சார். உங்களுக்கு லீவுன்றது தெரியாமல் தான் நான் கோல் எடுத்துகிட்டு பண்ணிக்கிறீங்கண்ணே. உங்களுக்கு மணியை தெரியும் தானே? ஆம் சார். 3 நாளைக்கு முதல்ல அவன் பிணையில் வந்தவன். ஒரு பேப்பரில் அவன் கையெழுத்து இன்னும் வைக்கல. நம்மளா கலந்த மிஸ்டேக் தான் அது. இருந்தாலும் அவன் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறான்ல, அந்த கையெழுத்து வைக்கலன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற அவ்வளோ பேருக்கும் பிரச்சனை வரும். இது அவனுக்கு தெரியும். அவனுக்கு நமக்கு பிரச்சனை வரணும்ன்றதுக்காக அவன் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறான்ல. சுகுமாரம் மெடிக்கல் லீவில் போனது இன்னும் வரல. இன்னும் வரலையா சார்? அப்படியே சுகுமாரம் வந்தாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்து முடிக்கக்கூடிய ஆளும் இல்லை. இங்கே பாருங்க மதி, எனக்கு வேற ஆக்களை நம்பிக்கையும் இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். சரிதானே? அடுத்தது மதி, நீங்கள் ஆஃப் டியூட்டியில் போகிறீங்க, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனம். இது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல சார். மணி மணி யாரு? எல்லாம் உனக்கு தெரிஞ்சாகலாம். வந்து கேட்டு தரோம். அதுக்கு முதல் நாயை கட்டு. பிசி வாங்க வாங்க, நாய் கட்டி தான் கிடக்கு. என்ன பிசி இங்கால கண்டு கண்ணால் இந்த போனுங்க போன் எங்கேயாச்சும் கிடக்குமையா? 3 நாள் எங்கே போன நீ? வேலை தான், இறங்க போற. ஸ்டேஷனில் உண்ட கையெழுத்து உண்டு மிஸ்ஸிங் தெரியுமா தெரியாதா? நம்மளோட ஸ்டேஷன் தானே, எப்பயாச்சும் வந்து வைக்க வேண்டியதான். கத்தியை கொஞ்சம் கீழே இறங்கு. கத்தியா? இறக்குடா. இன்னும் 15 நிமிஷத்தில் நீ ஸ்டேஷனில் நிற்கணும். கால் பண்ணி கேட்பேன். இல்லாட்டி டீ ஹலோ சார். ஹலோ மதி, நீங்கள் மணிர் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க? ஆமாம் சார். உங்களோட அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு கொலை நடந்துருக்குது. நீங்கள் உடனே ஸ்போர்ட்டுக்கு போங்க. உங்களோட டியூட்டி வந்து இன்னைக்கு ஓன் ஆகிருக்கு, இன்னைக்கு லீவ் இல்லை உங்களுக்கு. சார் நான் ஃபேமிலியோட ஊருக்கு போகலான்ட்டு இருந்தேன் சார். மதி மதி, கொஞ்சம் சொல்கிற கேளுங்க ஐயா, கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம். அங்கிட்டு போங்க. ஓகே சார், ஓகே சார். 5 மினிட்ஸ் சார். என்ன ஆண்டி இந்து கனடாவுக்கு போய்த்தாலாம்? 3 நாளைக்கு முன்னாலாம் நம்மளோட கிடந்தவர் சொல்லாமல் இல்லாமல் போய்த்தார் பாத்தியா. நம்ம இந்த வேலையில் பிஸியாக இருக்கிற நாங்கள். குட் ஈவினிங் சார். உங்களுக்கு என்னடி பிசி? உள்ளவங்க இல்லடி இஞ்சே
கொஞ்சம் பொறு. இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க. எடுத்து வந்துடுங்க. நீங்கள் இந்த அவையில் அவர் இல்லை, சார் எடுத்துருங்க. கொடுத்தியா சார்? நீங்கள்? நான் அவரோட ஹஸ்பண்ட். சம்பவ டைம் எங்கே இருந்த நீங்கள்? கடைக்கு போயிருந்தேன். நான் 2 சாமான் வாங்க மறந்து வைத்து அப்புறம் நான் கோல் எடுத்தேன். நான் கோல் எடுத்த ஆன்சர் இல்லை. அப்புறம் ஒரு மாயா போயிட்டு வந்துட்டேன். யார் மேலேயா சந்தேகம்? நான் கடையிலேருந்து வரக்குள்ள சார் ஒரு 3 கோடிகள் வந்தவன். புதாக்கள் தான், நான் பார்த்ததே இல்லை அவன் ஏரியாவுக்குள்ளே. இங்கே வந்து பார்த்தா வைஃபோட தாலிக்கொடியை காணல சார். கொஞ்சம் இரு. ஹஸ்பண்ட்லாம் சந்தேகமாக இருக்குது. நான் வளமையும் ஒரு சுற்றி பார்த்தேன். அங்கே பற்ற வச்சிருந்த குப்பையிலும் ரத்தக்கரையோட துணியை பார்த்தேன். அதை டெஸ்டிங் அனுப்பியிருக்கு. நான் நினைக்கிறேன் இவன் தான் குற்றவாளியான். சரி நான் பார்க்க விடுங்க. இவனிலேருந்து புதுசாக வந்து போலீஸ் படங்களை பார்த்துது நம்மளை போட்டு அடிக்கணும் பிடிச்சி கொண்டிருப்பானே. இவன் அந்த அவன் நண்டுவான் அப்புறம் ரோட்டில் ஒரு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இதை போல் நம்ம எத்தனை கேஸை பார்த்தாச்சு. இது 30 கேஸ். இன்றைக்கு 2 பேரை சந்திச்சேன். ஒன்று மணி, இன்னொன்று ஜோசப். அதில் மணி ஏற்கனவே பல குற்றங்களை செஞ்சு பழகி போனான். ஆனால் ஜோசப் அப்படி இல்லை. எந்த கணிப்பின்படி அவன் புதுசாக ஒரு கொலை பண்ணிவிட்டு பதட்டத்தில் என்ன செய்கிறான்னு தெரியாமல் இருந்திருக்கான். இன்றைக்கு நான் அவனோட வீட்டை பார்த்து எவிடன்ஸை வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு என்ன நடந்திருக்குன்னு ஊகிக்க முடிஞ்சுது. எப்படியும் இந்த கேஸில் அவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டுருவார். ஆனால் என்ன நடந்திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்றும் போல் என்று